ஹாய் மக்களே! நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தரமான சீரியல் ரிவ்யூ தான் மக்களே வரும். தரமான எபிசோடு. இன்னைக்கு மட்டும் கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணாதீங்க மக்களே. நீங்க எல்லாரும் பார்த்துருங்க மக்களே. அப்படியாப்பட்ட எபிசோட் ரிவ்யூவோட தான் நம்ம வந்திருக்கு மக்களே. அப்படி எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல வந்து இப்ப கண்மணி அன்புடன் அந்த எபிசோடு ரிவ்யூ தான் மக்களே நான் வந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கண்மணியும் அங்க வந்து அந்த பிபி அந்த வண்டிக்கு இதுல மக்களே ஹோட்டல் வாகனம் ஹோட்டல் அது அதுல இருந்து இறங்கி வர மக்களே அங்க உட்காந்துங்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து கழுவிடப்பட்டவர்கள்லாம் பிளாட்ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு உட்காரவங்கலாம் அங்க சாப்பாடு மீந்து போனதோ அவங்க வச்சிருந்தாங்களோ அந்த சாப்பாடுலாம் எடுத்து வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்போ எல்லாம் சாப்பிட்டதோ நம்ம இவ்வளவு சம்பாதிச்சதோட இவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுக்கு பெருமை, நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த அவங்க சமைச்ச சாப்பாடுலாம் அவங்க உட்காந்துங்கிறவங்க ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வண்டியில போய்ங்கிறான் மக்களே. வண்டியில போயின்னு சொல்லி அவங்க கண்மணி வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி பார்த்துறாங்க மக்களே. அன்பு கிட்ட சொல்றாங்க மக்களே, வண்டி நிறுத்துங்க சட்டன் பிறகு வச்சு வண்டி நிறுத்து, ஏன் இப்படி வண்டி நிறுத்துறேன்ட்டு கண்மணிக்காக அங்க நீ தான் நிறுத்த சொன்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கண்மணி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து ஐஸ்கிரீம் நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் அப்படின்னு அதுக்கு அன்பு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறேன் நீ போ அப்படின்னு. அதுக்கு கண்மணி சரி நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஐஸ்கிரீம் பிபி ஐஸ்கிரீம் ஒன்று வாங்குறாங்க மக்களே. ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட அவங்க தள்ளு வண்டியில் தான் வச்சுக்கிறாங்க மக்களே. ஐஸ்கிரீம் வாங்கிட்ட உடனே இவங்க வந்து அன்பு வந்து கூப்பிடுறாங்க மக்கள்கிட்ட, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட சொல்லி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரு மழை வர்ற மாதிரி இருக்குது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லு. இரு நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிறேன். மழை குல்ஃபி ஐஸ்கிரீம் இது வந்து யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சும் நான் மிஸ் பண்ண நான் விரும்பலை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. மழையும் பெய்யுது மக்களே. குல்ஃபி சாப்பிட்டுன்னு நல்லா இருக்கிறேன், நல்லா சுற்றி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க மக்களே. டான்ஸ் எல்லாம் ஆடி சும்மா அது அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. லூஸ் பண்ண விடாத என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க மக்களே. வீட்டுக்கு போனால் அங்கே மிகப்பெரிய ஷாக் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மாவும் அவங்க தம்பியும் அவங்க தம்பி ஒய்ஃபும் வந்துருக்காங்க மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவரு வந்து போனவொடனே ஷாக் ஆகுறாங்க மக்களே கண்மணி. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தா அவங்க அம்மா வந்துக்கிறாங்க பார்த்து, ஏன்டா அவங்க அம்மா வந்து அன்போட அம்மா வந்து கேட்குறாங்க மக்களே, ஏன் இதனால என்னை பார்க்க வரல, நான் வரலைன்னா என்னை வந்துட்டே இருப்பியா, ஏன் என்னை ஒன்றும் பார்க்க பிடிக்கலையா அப்படியெல்லாம் கேட்குற மக்களே. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து அம்மு சொல்கிறாங்க மக்களே. அன்பு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ அன்னைக்கு ஃபோன் பண்ண என்னம்மா பிரச்சனை, இல்லை வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்ப சொல்லி